சிக்கன் குழம்பு ரொம்பவும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லை, அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சீரகம், தனியா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயே நம்ம பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இல்லை தோலோடு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதையும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும், ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் சிக்கன் 3/4 kg எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு. இப்போது அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆயிலே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. அதிலே சிக்கன் குக் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த குழம்புல தக்காளியும் சேர்க்கல, தயிரும் சேர்க்கல, லெமனும் சேர்க்கல. ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராகவே இருக்கும். எப்பயும் ரெகுலராக ஒரே டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ரைஸோட, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறமா உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஃப்ளேவருக்காக நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சிக்கனும் நல்லாவே குக்காகி வந்துடுச்சு. நம்ம சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே இதுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சிக்கன் குக்காகி வந்துடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.